சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில பெரிய பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் அமையும். அந்த வகையில ரவியோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் அவனோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குது. ரவி ஒரு சிறிய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஒரு ஏழை விவசாயியோட ஒரு பையன். அவனுக்கு தான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு கனவு ஒண்ணு இருக்குது. தன்னோட கனவு அடையிறதுக்கு அவனோட குடும்பத்துல ஒரு சரியான பினான்சியலான ஒரு ஹெல்ப் கிடையாது. அவனோட குடும்பத்துல அவனை பள்ளிக்கடம் படிக்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாஸா இருக்குது. தினமும் வெகு தொலைவில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் தன்னோட பள்ளிக்கூடத்துக்கே போறான். அதுவும் வெறும் காலோட. அவனுக்கு ஒரு செருப்பு கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில அவனோட குடும்பம் பினான்சியலா ரொம்ப பிரச்சனையில இருக்குது. ஒரு நாள் அப்படித்தான் பள்ளிக்கூடம் நடந்து போகும்போது ரோட்டின் ஓரத்தில் அவன் வயசுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்க்குறான். ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்ச முகத்துடன் இருக்கிறான். சரின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட போய் ரவி போய் பார்க்குறான். பார்க்கும்போது தான் ரவிக்கு ரியலைஸ் ஆகுது அந்த பையனுக்கு 2 கால்கள் கிடையாது. ஒரு சேர் மேல உட்காந்துருக்கான். தன்னோட கைகளை வச்சுக்கிட்டு தான் அந்த சேரை வச்சு மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. இந்த 2 கால்கள் இல்லாத பையன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கறான், 2 காலே இல்லையே, நீ எப்படி இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது அந்த பையன் ஆரம்பத்துல எனக்கும் வருத்தமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. என்கிட்ட 2 கை இருக்கு. என்கிட்ட என்னோட இதயம் இருக்கு. என்கிட்ட என்னோட மைண்ட் இருக்கு. இதை எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கால்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட நம்பிக்கையும் என்னோட ட்ரீமும் என்கிட்ட இருக்குது. அதனால நான் சந்தோஷமாவும் இருப்பேன். எப்போதும் ஹேப்பியாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சிரிச்ச முகத்தோட சொல்றான். அந்த பையனோட வார்த்தையை கேட்கும்போது ரவிக்கு ஒரு நிமிடம் ஷாக் ஆயிருச்சு. எப்படி கால்கள் இல்லாத ஒரு பையன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்? அவனால இருக்க முடியும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்ங்கிற சிந்தனையோட பள்ளிக்கூடம் நடந்து போறான். அது வரைக்கும் பள்ளிக்கூடம் நடந்து போகும்போது கால்ல செருப்பு இல்லையே, கால் வலிக்குதேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை டிஃப்ரெண்டா பார்க்கறான். 2 கால் இல்லாத ஒரு பையனுக்கு அந்த லெவல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கு இருக்காதான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட தன்னோட கனவை அடைஞ்சே தீரணும், தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்ங்கக்கூடிய குறிக்கோள்ல இருந்து கண்டிப்பா அடைஞ்சே தீருவேங்கக்கூடிய குறிக்கோளோட அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். பல வருடங்கள் கழிச்சு ரவி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டான். ஒரு இன்ஜினியரா ஆயிட்டான். அவன் இன்ஜினியர் ஆன உடனே மீண்டும் அந்த 2 கால்கள் இல்லாத பையனை போய் பார்க்கறான். அவனும் வளர்ந்து பெரிய பையனா இருக்கிறான். இந்த பையன்கிட்ட போய் சொல்றான், மேபி நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எப்போ ரோட்டோரத்துல 2 கால் இல்லாம நீ இருந்தியோ, அப்ப நீ சொன்ன வார்த்தை தான் எனக்கு இப்போ வரைக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்குது. உன்னாலதான் நான் இவ்வளவு பெரிய இன்ஜினியர் ஆயிருக்கிறேன். எப்பமெல்லாம் என்னோட கனவை அடைய முடியாதுன்னு நான் கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சனோ, அப்பமெல்லாம் நீ சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதனால தான் நான் இன்ஜினியர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட போய் ரவி சொல்றான். இந்த கதையில வரக்கூடிய முதல் லெசன் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட். நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்லைங்கிறத ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிடலாம். இரண்டாவது, இந்த லைஃப்ல நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன இன்சிடென்ட் கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனா அமையும். மூன்றாவது, லைஃப்ல வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக எக்ஸ்ட்ராடனரி லைஃபா மாத்துறதுக்கு தான். அது நம்மளை டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம எப்படி அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ணும் அப்படிங்கிற இந்த 3 லெசன் தான் இந்த கதையில இருக்குது. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. ஈஸியா இருக்க போறதும் கிடையாது. சில பேருக்கு கஷ்டங்களா இருக்கும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா அந்த மனுஷன் எவன் ஒருவன் தன்னோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்கிறானோ அதை பொறுத்து தான் அவனோட வாழ்க்கை அமையும். இப்போ அந்த பையன் ரவி ஆர் அந்த வீல் சேர்ல இருந்த பையன் இவங்க 2 பேர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இல்லாம உங்க வாழ்க்கையில வேற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஒரு பர்சனல் growth உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கலாம். ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த இடத்துல இப்போ வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? உங்க லைஃப்ல வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்க? அந்த சேலஞ்சஸ் எல்லாமே என்னோட வாழ்க்கையை வேறு விதத்துக்கு கொண்டு போகுது. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்கிறீங்களா?
இல்லை அதை எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில ரவியும் சரி அந்த பையனும் சரி அவன் எப்படி பார்த்தானோ அதே மாதிரி பார்த்து அதையே ஒரு படிக்கற்களாக்கி நீங்க முன்னேற வரி போறீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க எந்த விதத்துல எதிர்கொள்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அமையும். ஸோ உங்களுக்காக ஒரு சேலஞ்சும் நான் ஒன்று வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளம் இல்லை எந்த சேலஞ்சஸ் எதை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் அதை வந்து ஒரு தடை கற்களா பார்க்காம ஒரு படிக்கற்களா நீங்க பார்க்கணும். அதுல விஷயம் என்ன இருக்குது, அந்த விஷயத்த நீங்க வந்து எந்த கோணத்துல பாக்குறீங்கிறத யோசிச்சுட்டு அதை ஒரு படிக்கற்களா மிதிச்சு நீங்க முன்னேறி வந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது, எல்லாம் சேலஞ்சஸா தெரியும். ஏன்னா ப்ராப்ளத்துக்கும் சேலஞ்சஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு விஷயம் எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேலஞ்சஸா பாருங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு தடை கற்களை வந்து படிக்கற்களாக்கி நீங்க முன்னேறி வாங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ இடங்கள்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கு, அதையும் பாருங்க. உங்களிடம் இல்லாததை பார்க்கறத விட்டுட்டு உங்களிடம் இருக்கிறத நீங்க பாருங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க எப்படி எதிர்கொள்ளுங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கை வருதுங்கிறத நான் சொல்லி இந்த கதையை நான் நிறைவு பெறுகிறேன். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.